திருக்குறள் அறத்துப்பால் பாயிர இயல் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். திருக்குறள் 31. சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. உயர்ந்த புகழையும் அழியா செல்வத்தையும் ஈட்டித் தரக்கூடிய நற்செயல் ஒன்றே ஒருவன் உயிருக்கு ஆக்கமும் மகிழ்ச்சியும் தரவல்லது. திருக்குறள் Virtue Prologue. Chapter 4. Assertion of Importance of Virtue. Enlightened Meaning and Explanation. By embodiment of true wisdom, இறையருள் வாசி சித்தர். திருக்குறள் 31. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. Only the moral act that can earn high fame and indestructible wealth can give happiness to his life and support it. திருக்குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஓங்கில்லை கேடு. நற்செயலை போன்று நன்மை விளைவிக்கக்கூடியது வேறில்லை, அதை மறத்தலை போன்று தீமை விளைவிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. திருக்குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. Nothing else can benefit like the moral acts. Nothing else can harm than the forgetfulness of morality. திருக்குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எத்தகைய இடர் நேரிடனும் வலிமை குறையாது வகையறிந்து அன்றாடம் தான் கடைபிடிக்கும் அறத்தை தன் பணியாக ஏற்று செல்லும் இடமெல்லாம் அதை தொடர்ந்து போற்றி வலியுறுத்தி செய்திடல் வேண்டும். திருக்குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். Whatever may be the obstacles to the path of virtues that is followed by one, it should be done with full force, knowing the consequences, and shall be cheered continuously wherever he goes, with full stresses for it. திருக்குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மாசற்ற மனத்தின் கண் போன்று எதிர்வினையற்ற அறம் சார்ந்ததாக செய்திடல் வேண்டும். அதுவே மறுபிறப்பிலிருந்து மீளக்கூடிய ஒரே வழியாகும். திருக்குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. All the action we do should be virtuous acts without any reaction, like highs of the mind. This is the only way to reverse the repeated birth cycle. திருக்குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய அறமற்ற 4 குணங்களை அறிந்து அவற்றால் நம் தேகம் கெடாவண்ணம் காத்தருள்வதே நல்லறமாகும். திருக்குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்காய் இயன்றது அறம். Preservation of our body from the immoral virtues of jealousy, lust, anger, and wounding words by knowing about their properties is the moral act. திருக்குறள் 36. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை.
செய்யக்கூடிய நற்செயல்களை அன்றன்றே செய்திடல் வேண்டும். முதுமை காலத்தில் செய்ய இயலாமல் போனாலும் அவற்றின் பலன்கள் இறுதி வரை துணை நின்று காத்தருளும். திருக்குறள் 36. அன்றறிவாம் என்னாது அரண் செய்க, மற்றது பொன்றங்கால் பொன்றா துணை. The moral acts which can be done should be done in the same day itself. Even if they could not be done in the old age, their benefits shall support and go till the end. திருக்குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறச்செயலின் பலனை பல்லக்கில் அமர்ந்து செல்வோர்க்கும் அதை சுமந்து ஊர்ந்து செல்வோர்க்கும் இடையே வெளிப்படும் இருவரின் சுகதுக்கத்தின் தோற்றத்தை கண்ட மாத்திரத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. One can understand the benefits of the virtuous act just by seeing the obvious joy and pain appearing in the faces of the persons, the one in the palkin and the ones who carry the palkin and crawl. திருக்குறள் 38. வீழ்நாள் படாமை நற்றாற்றின் அஃதொருவன், வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒவ்வொரு நாளையும் வீழ்நாள் ஆக்காது நன்னாள் ஆக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒருவனே மறுபிறப்பின் வாயிலை அடைக்கக்கூடிய கல்லுக்கு ஒப்பாவான். திருக்குறள் 38. வீழ்நாள் படாமை நன்னாற்றின் அஃதொருவன், வாழ்நாள் வழியடைக்கும் கல். The one who does not waste a single day and make it a good day is like a stone which blocks the entrance of rebirth. திருக்குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. நேர்வழியில் நன்மையை அடையக்கூடிய இன்பமானது நீடித்த புகழை தரவல்லது. குறுக்கு வழியில் நன்மையை அடையக்கூடிய இன்பமானது இகழ்ச்சியை தரவல்லது. திருக்குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. The pleasure earned by the straight path shall give long-lasting fame. The pleasure earned by shortcut shall give only contempt. திருக்குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. உயர்வின் புகழும் தாழ்வின் பழியும் ஒருவன் செய்யத்தக்க செயலை பொறுத்தே வந்து சேரும். திருக்குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. The fame arising from greatness and the blame arising out of inferiority comes to one based on the actions that are done from the actions that can be done. நாதம் நமசிவாய. நாதம் is நமச்சிவாயம். வாசியே சிவா. வாசி is சிவா. மனமே குரு. Mind is Guru. மனமே சிவம். Mind is Shivam.